அதான் எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்களே. நான் என் ஜானகிக்கு மதிப்பு கொடுத்து அந்த தாலிய என் கூடவே வச்சிருந்தேன். நீங்க தாலிக்கு மதிப்பு கொடுத்து கூட வச்சுக்க நினைக்கிறீங்க. நீங்க கொடுக்கிற மதிப்பை விட நான் கொடுக்கிற மதிப்பு அதிகம்னா அது என்கிட்ட வரட்டும். என்னங்க இந்த சாமி கால்பட்டா வாழ்க்கையே மாறிடும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா, ஆனா காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், காலே மேல பட மாட்டேங்குதுங்க. ஏய் அவசரப்படாதீ. சாமி கால் பட்டா நம்ம உடனே பணக்காரங்களா எல்லாம். அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்ற என்ன வரும்போது கூப்பிடுவாரு. அப்ப அவர் கால் படம், அது வரைக்கும் நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. வெறும் 100 ரூபா. அட 500 ரூபா கட்டு. ஏய் ஒயிட் ஷர்ட் स्वामी इधर आओ. स्वामी राव राव कोई come on man come on. स्वामी என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கம். ஐயோ சாமி சாமி बहुत अच्छा சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. நான் கொடுத்து வச்சவன் நான் பணக்காரன் ஆயிடுவேன். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. स्वामी 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 ஆசீர்வாதம் பண்ணுங்க पैसा சாமி. देखो पैसा. no 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 put it there. சாமி ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் கொடுத்து வச்சவன், நான் கொடுத்து வச்சவன், நான் பணக்காரனா போறேன். உங்க எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம தியானம் பண்றான். என்ன இது, எல்லாரையும் கூட்டி வச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். நானே இங்க கங்காவை அனுப்ப முடியலையேங்கிற கடுப்புல இருக்கேன். இவரு பெருசா கூட்டம் கூட்டி வச்சிருக்காரு. இருது வர. வெயிட் பண்ணுங்கோ நம்பில் பாதம் நிம்பில் மேல் படும். என்ன நடக்குதுங்க? பதா பூஜை நடக்குது. என்னோட பவர் என்னன்னு எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் வருது, ஆசீர்வாதம் வாங்குது, எல்லாரும் போகுது. ஐயோ மூஞ்ச பாரு. இங்க பாருங்க, சாமி ஆசீர்வாதம் பண்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவரு ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க. சரி வரேன் சாமி. You come tomorrow. என்னது? நாளைக்கு மறக்காம வந்துருங்க. யோ, நான் நின்னு பேசிட்டு இருக்கேன், நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. எழுந்திரியா? எந்திரிச்சிட்டேன். எனக்கு உதவி பண்ணுவேன்னு உன்னை கூட்டிட்டு வந்து வச்சா, நீ என்னடானா ஊர்ல இருக்கிற அத்தனை பெரிய வர வச்சு உன்னை பிரபலப்படுத்திட்டு இருக்க. என்ன கோவிச்சுக்காதீங்க. என்னோட பெருமைய உங்க வீட்டு வேலைக்காரி வெளியே போய் எல்லாருக்கிட்டையும் பரப்பி விட்டா. அதனால எல்லாரும் தேடி வர்றாங்க. யாரு நம்மள நம்பி வர்றாங்களோ அவங்களோட நம்பிக்கையை நாம தானே காப்பாத்தணும். போறவங்க வரவங்க நம்பிக்கையெல்லாம் காப்பாத்தி அனுப்புற. நான் உன்னை நம்பிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்ண நீ? கங்காவை என்ன பண்ணணுங்கிறதுக்காகத்தான் ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தனுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு யோசனை வருமுங்க. அப்ப கங்காவை முடிச்சே போடணுங்க. இதுல நேரம் பார்த்து செய்யறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. கங்காவை முழுசா முடிக்க முடியலனாலும் சின்னதா ஏதாவது பிரச்சனையை கொடுத்து அவளை நிம்மதி இல்லாம பண்ணணும். அவ்வளவுதான். விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னு அலட்சியமா சொல்லாத. நாளைக்கு வீட்ல அவளுக்காக சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பூஜை முடியறதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும். அத நீ தான் பண்ணணும். அப்படி இல்லனா என்னால உனக்கு தான் பிரச்சனை வரும். ஐயோ, நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாங்க. கங்காவுக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுக்கணுமா அதெல்லாம் நான் கொடுத்துட்றேன். நீங்க கவலைப்படாம போயிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த காசி சாமியார் இருக்கிறனுங்க. பெருமைய வாயால சொல்லாத, செஞ்சு காட்டு. சரிங்க. என்ன பண்ணலாம்? எதையாவது பண்ணுவோம்.
நானும் எத்தனையோ குத்து விளக்க தேய்ச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் பளிச்சுன்னு இருந்ததில்ல. உங்க கையில என்னதான் மந்திரம் இருக்கோ, குத்து விளக்க இப்படி ஜொலி ஜொலிக்குது. எப்படா என்ன புகழலான்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க போல இருக்கு. புகழாம எப்படி இருக்க சொல்றீங்க? நானும் பிறந்ததுல இருந்து இந்த வீட்டுல தான் இருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட சுமங்கலி பூஜை நடந்ததே இல்ல. நீங்க வந்ததும் பூஜைக்கு ஏற்பாடாயிருக்குன்னா, நீங்க வந்த நேரம் நல்ல நேரமா இருக்க போகுதுன்னு அந்த லக்ஷ்மி தேவியே சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. இருக்கும் இருக்கும். இந்த பூஜைய உங்க சந்தோஷத்துக்காக உங்க வீட்டுக்காரரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. பெருமையா பேசுறதா இருந்தா நீங்க அவரை தான் பேசணும். அவரை பெருமையா பேசினா பொண்டாட்டி தாசன்னு பட்ட பேர் வச்சிருவாங்களோ தான் பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் அவர்கிட்ட பேசி பொண்டாட்டி எல்லாம் ஓவரா தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாதுன்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன். புருஷன் தன்னை கொண்டாடணும் தான் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. நீங்க என்னடானா வித்தியாசமா இருக்கீங்களே. உங்க விளையாட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். என்ன ஆளு விடுங்க. அடேங்கப்பா, கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருப்பீங்க போல இருக்கு. கரெக்டா? என்ன நான் போறப்ப சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, வர்றப்பவும் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. எப்பதான் விளக்க தொடச்சு முடிப்பீங்க? அவ்வளவுதாமா, முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு போய் சாப்பிடுங்க. நான் அக்காவுக்கு ஓட்ஸ் கொடுத்துட்டு வரேன். வந்ததுல இருந்து நான் அவங்கள பார்க்கல. நானும் உங்க கூட வரலாமா? தாராளமா வாமா. நான் போயிட்டு வந்துடுறேன் கங்கா. சரி சரி, போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. வாங்க போலாம். வா. இவங்க தான் எங்க அக்கா. அசப்பில் அப்படியே ஜானகி மாதிரியே இருக்கா. எங்க அக்கா மட்டும் நல்லா இருந்திருந்தா ஜானகி மாதிரி இருக்கிற உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அக்காவுக்கு ஜானகி மேல ரொம்ப பாசம். நான் படுத்த படுக்கையானதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் நடந்திருக்கிற ஒரே நல்ல விஷயம் இவ வந்திருக்கிறது தான். இவங்க மட்டும் நல்லா இருந்திருந்தா வீடு முழுக்க இவங்க குரல் தான் கேட்டுட்டு இருந்திருக்கும். கங்கா இவங்கள பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. இவங்க இப்படியே இருந்துட மாட்டாங்க. கண்டிப்பா குணமாயி எந்திரிச்சு வருவாங்க. ஓட்ஸ் கொடுங்க, நான் கொடுக்கறேன். அம்மா, சாப்பிடலாமா? நல்லா இருக்கா? நான் கொடுத்தா பாதி தான் சாப்பிடுவாங்க. ஆனா நீ கொடுத்ததும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டாங்களே. மாத்திரை ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா? இல்ல சீதா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அக்கா தூங்கட்டும், நாம போலாம். போயிட்டு வரேம்மா. நீங்க தூங்குங்க. குட் நைட். என்ன இங்க இருக்க சொல்றாங்க போல இருக்கு. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். சரிம்மா, நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். சரிம்மா. என்னம்மா? ஜானகி மாதிரி அப்படியே இருக்காளே. கன்னத்தை தொட்டு கொஞ்சம் போல இருக்கு, ஆனா முடியலையே. ஐயாவுக்கு அக்கான்னதும்
நீங்க ரொம்ப வயசானவங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப இளமையா இருக்கீங்கம்மா. பாவம், தூக்கம் வராம கஷ்டப்படுறீங்க போல இருக்கு. நான் இதமா காலை பிடிச்சு விடுறேன். உங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வருமா? அம்மா எந்திரிச்சு உட்காந்துட்டீங்களே. ஐயோ, என்ன பார்த்து சிரிக்கிறீங்களே. எல்லாரும் உங்களை இப்படி பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா நீங்க இருங்க, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அம்மா, கங்கா, அன்னபூர்ணி அம்மா எந்திரிச்சிட்டாங்க. என்ன பார்த்து சிரிச்சாங்க. அப்படியா? ஆமா. உடனே அப்பா கிட்டே அவர்கிட்டே சொல்லி அம்மா கிட்ட கூட்டிட்டு போலாமா? வாங்க 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 போலாம். அப்பா, அப்பா. என்னம்மா, எதுக்கு இப்படி ஓடியாடுறீங்க? அன்னபூர்ணி அம்மா எந்திரிச்சிட்டாங்களா அப்பா? என்ன சொல்ற? சிரிச்சிட்டாங்களா? அப்படியா? பேசிட்டாங்களாப்பா? ஆமாப்பா. அக்கா, அக்கா, அக்கா. கிழவி எழுந்திரிச்சிட்டாளா? சிரிச்சிட்டாளா? பேசிட்டாளா? எப்படி? அக்கா, அத்தை, அக்கா, 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 அம்மா, அக்கா, நீ எப்படி எந்திரிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்க்கா. உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாளாச்சு. வாசம் பொங்குது. அம்மா, நீங்க கம்பீரமா வலம் வராம இந்த அரண்மனையை வெறிச்சோடி போயிடுச்சு. இப்பதாம்மா சந்தோஷமா இருக்கு. அத்தை, இனி உங்க அதிகாரம் இந்த வீட்டுல தூள் பறக்கணும் அத்தை. அதை நான் பார்க்கணும். இப்பவே ஆரம்பிங்க அத்தை. அக்கா, நீ படுக்கையில இருந்தது எங்க எல்லாருக்கும் குறையாவே இருந்துச்சு. இப்பதான் தெம்பா இருக்கு. எனக்கு வம்பா இருக்கு. இனி உனக்கு ஒண்ணும் இல்லக்கா. அக்கா, உனக்கு குணமான சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வரலக்கா. பேச்சே வரல. என்னக்கா, யானை மாதிரி இருக்காளேன்னு பாக்குறியா? இவ பேரு சீதா. அத்தை, உனக்கு எப்படிக்கா தெரியும்? எனக்கு ஓட்ஸ் ஊட்ட வரும்போது மஞ்சு சொன்னா. இவ கைய மேல பட்டதும் என்ன பிடிச்சிருந்த வினையெல்லாம் விலகிடுச்சுப்பா. நம்ம வீட்டுக்கு வந்ததும் முதல்ல என்ன சரிப்படுத்திட்டாப்பா. நல்ல ராசியான பொண்ணுடாவா. இதுவரைக்கும் எங்க அக்கா ராசியே பார்க்காத ஆளு. அது வாயால உன்னை பெருமையா சொல்லுதுன்னா நீ எப்பேற்பட்ட ராசிக்காரியா இருப்பன்னு பாத்துக்க. அண்ணன், ஒரேடியா அவளை புகழ்ந்துடாதீங்க. நான் கூட்டிட்டு வந்த காசி சாமியார் பண்ண வைத்தியத்தினாலதான் அக்கா குணமா இருக்காங்க. என்னதே? இந்த பெருமையெல்லாம் காசி சாமியாருக்கு தான் போய் சேரும். யாரு? அந்த கம்புக்கு தலப்பா கட்டின மாதிரி இருக்கானே அவனா? அந்த காசிக்காரனை முதல்ல வெளியில அனுப்பு. இல்லக்கா, அவர்கிட்ட ஒரு மாசம் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு.
அதை கேன்சல் பண்ண முடியாது. உனக்கு சரியாயிட்டாலும் 1 மாசம் அவர் இங்க இருந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு பூஜை பண்ணிட்டு தான் அவர் போவாரு. பூஜை தானம்மா, தாராளமா பண்ணிட்டு போட்டோம். நீ எப்பதான் திருந்த போறியோ? சரி, அதை விடு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். எங்க இந்த சாமுண்டி? அவ அப்பா காணாம போயிடுறாக்கா. கேட்டா குலதெய்வம் கோவிலுக்கு போனேங்கிறா. இப்பவும் 4 நாளா ஆள காணோம். அதே மாதிரி குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டா போல இருக்கு. எதுக்காக கேக்குறக்கா? நான் சரியாயிடுவேன்னு தெரிஞ்சு அந்த சாமுண்டி பயந்து ஓடிட்டா போல இருக்கு. ஓடி போனவளை பத்தி இனிமே பேசி என்ன ஆக போகுது? போனா போகுது, மறைச்சிருவோம். ஏக்கா, அன்னைக்கு கண்ணு முழிச்ச போவோம் சாமுண்டிய பத்தி சைகையில கேட்ட, இப்போ விசாரிக்கிற, என்னக்கா விஷயம்? அந்த சாமுண்டி நல்லா கவனிச்சுக்கிட்டா. அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டான். திரும்பி வருவாக்கா, அப்ப கொடுத்துரு. அவ இனி இந்த பக்கம் வரவே மாட்டான். சரி, காலையில சுமங்கலி பூஜை இருக்கு. அக்காவும் டயர்டா இருப்பாங்க, அவங்க தூங்கட்டும். வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம். ஆமா ஆமா, எல்லாரும் போய் படுங்க. கங்கா, நீயும் போம்மா. அக்கா, நீயும் படுத்துக்கக்கா, காலையில வந்து பாக்குறேன். குட் நைட் அத்தை. நீ போம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. நீ வர வேண்டிய இடத்துக்கு தாமா வந்திருக்க. இது வரைக்கும் எப்படி இருந்தியோ, ஆனா இனிமே நீ நல்லா இருப்பேம்மா. ரெடியா? ஃபங்க்ஷன் அதுவுமா வெறும் கழுத்தோட இருக்கலாமா? இருங்க, இதை போட்டுக்கோங்க. ஏய் வேண்டாம் கங்கா, சும்மா இருங்க. ஐயோ கங்கா, போட்டுக்கோங்க. போலாமா? வாங்க. வாங்க, இந்தாங்க. ஏமா சீதா, கங்கா உனக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து மாத்திட்டாளா? நீயாவது என்ன மாதிரி மூட நம்பிக்கை இல்லாதவளா இருக்க கூடாதா? அக்கா, உனக்கு தான் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைல்ல. பாவம் சீதாவை எதுக்கு உன் பக்கம் இழுக்க பாக்குற? அவளாவது இந்த சடங்கு சம்பிரதாயத்துல தப்பிக்கிட்டோன்னு பார்த்தேன். நீங்க எங்க அவளை விட போறீங்க? தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் ஏன் பேசுற? நீ ஜம்முன்னு உட்காந்து நடக்கிற பூஜை எல்லாம் வேடிக்கை பாரு. விட்டத்தை வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருப்பேனே தவிர இந்த பூஜையில நான் உட்காந்து பார்க்க மாட்டேன். ஆமா, நம்ம வீட்ல முதலா பண்ற சுமங்கலி பூஜைமா, என்னதான் பண்றாங்கன்னு பாருங்களேன். அக்கா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு கண்டும் காணாம இருந்துக்கோ. வேற என்ன பண்ண முடியும்? அதான் பண்ணணும். என்னக்கா ஏதோ சலிப்பா பேசுறது மாதிரி இருக்கு? என்னத்த சொல்றது? இந்த வீட்ல பூஜைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவனே நீதானே. அக்கா, ஓ வாயாலேயே பிள்ளையார்னு சொல்ல வச்சிட்டேன் பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் நின்னா என்னையே நீ மாத்திடுவேன். நான் இப்ப ரூமுக்கு போறேன். திரும்பி வரத்துக்குள்ள வீடு வீடா இருக்கணும் சொல்லிட்டேன். சரிக்கா. ஐயோ மஞ்சு, அக்கா திரும்ப வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம பூஜை முடிக்கணும். ஆமா, பூஜை பண்றதுக்கு யாரோ ஒரு அம்மா வர்றாங்கன்னு சொன்னீங்க, வந்துட்டாங்களா? வந்துருவாங்கண்ணே. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்.
போன சுமங்கலி பூஜைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். இந்த சுமங்கலி பூஜைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அம்பாள் காரியம் யார் வீட்ல நடக்கணும்னு அம்பாள் தான் முடிவு பண்ணுவா. இந்த சுமங்கலி பூஜை உங்க வீட்ல தான் நடக்கணும்னு அவ முடிவு பண்ணிருக்கா. ரொம்ப சந்தோஷம். வாங்க. எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க. இவர்தான் எங்க அண்ணன். வணக்கம். வணக்கம். பார்க்க லட்சுமிகரமான முகமா இருக்கீங்க. நீங்க பூஜை பண்ற நேரம் எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? அம்பாளுக்கு சர்வார்த்த சாதகின்னு பேர் உண்டு. உங்களுக்கு வேண்டியத அவ சாதிச்சு கொடுப்பா. உள்ள வாங்க, பூஜை ஆரம்பிக்கலாம். சரி. நமஸ்தே. வாங்கம்மா. நிறைய பொண்ணுங்க வருது. பூஜையை நடத்துறவ வந்துட்டா இந்த வீட்ல அடுத்து நடக்க போற சுபகாரியம் என் பொண்ணு கல்யாணமா தான் இருக்கணும். அதுக்கு இடையில எந்த நல்ல காரியமும் நடக்க கூடாது. அதத்தான் விடியகால் 4 மணிக்கு எழுப்பி சொல்லிட்டீங்களே. வாய முடி. ஆனா நீ ஒண்ணுமே பண்ணாம மங்குனி மாதிரி நிக்கிறியே. நான் பாக்குறதுக்கு தான் மங்குனி மாதிரி தெரிவேன். ஆனா நடக்க போற பூஜைய எப்படி நிறுத்தலாம்னு சும்மா சகுனி மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் பைரவியும் தம்பட்டம் அடிச்சு சொல்லிட்டு இருந்தா கடைசியில பேச்சோட போச்சு. என்ன பைரவி மாதிரி நினைச்சுக்காதீங்க. இந்த நீலகண்டனோட ஆடுபுலி ஆட்டத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க பாருங்க. என்னது ஆடு புலி ஆட்டமா? ஆமா, ஆடு கங்கா, புலி நான். அந்த ஆட்டை இந்த புலி என்ன பண்ண போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. வாங்க. அப்பவே எடுத்து வைக்க சொன்ன.